கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் நீங்கள் குடும்பமாய் பிள்ளைகளோடு குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் தீவிரமாய் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அற்புதத்தின் ஆண்டாய் அதிசயத்தின் ஆண்டாய் இருக்கும். அதை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்கிறவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாய் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் யூகித்து பார்த்திராத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஏன் தேவனை நோக்கி சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம்? ஏன் இந்த அதிகாலை ஜெபத்திலே நிச்சயமாய் நாள் தவறாமல் அவரை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிறோம்? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர் நன்மையானவைகளை கொடாமல் இருப்பது அவருக்கு லேசான காரியம் அல்ல. அவர் அவ்வளவு அநீதி உள்ள தேவன் அல்ல. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிற அற்புதங்களின் தேவன் நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும், ஐயா, நீங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதங்களையும் அதிசயங்களையும், உங்களால் நம்பவே முடியாத ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஒருவேளை தாமதிக்கலாம், அல்லாது வராதது போல் தெரியலாம். நீங்கள் ஒருவேளை நம்பி இருக்கிற காலங்கள் நீண்ட காலமாய் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீங்கள் படுகிற எல்லா விதமான கடந்து வருகிற சோதனையின் பாதைகளுக்கும் மிக நீண்ட காலமாய் நீங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து களைப்படைந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டிய காரியம், நிச்சயமாய் உங்களால் நம்பவே முடியாத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். உங்கள் ஊழியங்களிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும் என்று உறுதியாய் நம்புங்கள், உறுதியாய் நம்புங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர் பெரியவர். ஐயா, இந்த உலகத்திலே இருக்கிற உங்களை அழிக்க கெடுக்க நாசமாக்க வருகிற எந்த மனிதனை காட்டிலும், எந்த பிரச்சனைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாதவனை காட்டிலும் உங்களோட இருக்கிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களோட வருகிறவர், உங்களுக்குள்ளே இருக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அவர் நாமம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நாமம் அதிசயம். அவரே ஆலோசனை கர்த்தா. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல ஆலோசனைகளிலே உங்களை நடத்தி, மேன்மையான பாதைகளிலே உங்களை கொண்டு நடத்தி, நிச்சயமாய் அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நினைத்து பார்த்திராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, என் வாழ்க்கையில இது போன்ற காரியங்கள் நடக்கும் என்று நினைப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் போய்விட்டது. நான் ஓடினேன் வாழ்க்கையின் ஒரு வெகு தொலைவிலே, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தொலைவு இருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என் சாவதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. என் கடனும் கஷ்டமும், என் நஷ்டமும் வேதனையும், என் குடும்ப பிரச்சனைகளும் என்னை அப்படியாய் என்னை துரத்தி என்னை தாறுமாறாய் சிதறடித்து விட்டது, என்னையும் என் குடும்பத்தையும். சிங்கா
ஆசாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் என் குடும்பம், என் வாழ்க்கை இன்று நிலைகுலைந்து போய் நிற்கிறது, பட்ட மரம் போல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து, இந்த குழப்பமான சோதனையான ஆபத்தான காலங்களிலே அவரே உங்களோட இருந்து உங்களை விடுவித்து கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். 1000-10,000 ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை, விடுதலையை, ஜெயத்தை கட்டளையிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். இது போன்ற சூழ்நிலையே இல்லாத, வாய்ப்பே இல்லாத, நம்புவதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடினமான ஒரு போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை போல நம்புவதற்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கையை, வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களை நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையிலும் அவன் அவரை விசுவாசித்தபடியினால் அல்லவோ அவன் விசுவாசித்த காரியம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் காற்றையும் காணாது, மழையையும் காணாது, ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கிற, நம்பவே முடியாத சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இப்படி அல்லவா சொல்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம், உங்களுக்கு தேவையாய் நிரம்ப வேண்டிய இடங்கள் எல்லாம், நிரம்ப வேண்டிய பகுதிகள் எல்லாம், உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளும் மகிமைகளும், வர வேண்டிய வசதிகளும் வாய்ப்புகள் எல்லாம், நீங்கள் காற்றையும் கடலையும் காற்றையும் மழையையும் காணாவிட்டாலும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் அது தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றையும் மழையையும் காணாதிருந்தாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் எப்படி தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படியே நம்புவதற்கு ஏதுவல்லாத எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உச்சம் தலையிலே, உங்கள் குடும்பத்தின் மீது, பிள்ளைகளின் மீது நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பது என் தேவனுக்கு லேசான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் சூழ்நிலைகள் மோசமாய் இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாதது போல் இருக்கிறது, நான் தப்பிச் செல்ல வழியே இல்லை, என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடப்பது போல் என் கணக்கு, என் கண்களிலே அதை காண முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்ற சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் சேருகிறவர்கள் நிச்சயமாய் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னபடியே நீங்கள் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உறுதியாய் சொல்ல முடியும். உங்களுக்கு அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் கையின் பிரயாசங்களிலும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் மகத்துவமும் மகிமையுமான காரியங்களை, அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வது இந்த அற்புதர் இயேசுவுக்கு அது லேசான காரியம், அது மிகவும் லேசான காரியம். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று உறுதியாய் நம்புங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களோடும் என்னோடும் இருக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர் நாமம் அதிசயம். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களால் நம்பவே முடியாத அற்புதங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஈவன் உங்கள் பொருளாதார பண விஷயங்களிலே, அல்லது நீங்கள் சிக்கலும் சிரமமாய் இருக்கிற கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமான சூழ்நிலைகளிலே நிச்சயமாய் உங்களால் நம்பவே முடியாத அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை.
அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. ஏனால் நீங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அவரை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே அற்புதங்களை எதிர்பார்த்து மகத்துவமான காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களே, நீங்கள் நம்புகிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Mighty God, hallelujah. பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை நீங்களும் நானும் உச்சரித்தே ஆக வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார். எத்தனை அற்புதமான அதிசயமான ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர், ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்தவரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவருமாகிய சேனாபதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோட இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்களுக்குள்ள யாதொற்றையும் தொடுவதற்கு, அழிப்பதற்கு, கெடுப்பதற்கு இந்த பூமியிலே எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் சொன்னார், உங்களை என்னிடத்திலே கொடுத்த இவர்களை அவரிடத்திலே கொடுத்த பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவர் கையில் இருந்து உங்களை ஒருவனும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிரித்து கொண்டு போக முடியாது. நிச்சயமாய் முடியாது. அதை உறுதியாய் நம்புங்கள். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை புலம்பலும் துக்கமும் துயரமுமான சூழ்நிலையிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் நம்புங்கள். இந்த தேவன் உங்களால் விசுவாசிக்கவே முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பிப்பார். ஒரு நாளிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்க்கிறவர்கள், மைட்டி காட், யாரா இவங்களா அவங்க தானா இவர்களா இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இப்படி ஆனார்கள், இவளுடைய பிள்ளையா அவளுடைய பிள்ளையா இவள் என்று உலகமே ஆச்சரியப்படுகிற, உலகமே கூடி நின்று வியந்து பார்க்கிற உன்னத நிலைமைகளிலே உங்களை கர்த்தர் உட்கார வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இருக்கிற இந்த அற்பமான சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். இன்று இருக்கிற உங்கள் பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்கள் போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய கர்த்தர் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, சிறியவனாய் சின்னவனாய் இருக்கிறவனை புழுதியில் இருந்து எடுத்து, எளியவர்களை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். ஏன்னா பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே பூச்சக்கரத்திலே அதை ஸ்தாபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மைட்டி காட், உங்களோடே இருக்கிறவருக்கு தான் இந்த பூமியின் அஸ்திபாரங்கள் எல்லாம் சொந்தம். அவரே அதை தமக்கு பிரியமானவருக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமான அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய், எந்த உபத்திரமும் பாடுகளும் துக்கங்களும் துயரங்களும் உங்களை நெருக்காதபடி, கெடுக்காதபடி, உங்களை அழிக்காதபடி நாம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க போகிறோம். அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, நீர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் தேவன் என்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் இந்த விஷயத்திலே தோற்று தொலைந்து போகாதபடி, நீரே என் தேவனாகிய கர்த்தரே ஆச்சரியமும் அதிசயம்
அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய், இவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இவர்கள் பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள், மகன் மகள் எந்த இடத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்திலே இவர்கள் அவமானப்பட்டு தோற்று தொலைந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் உதறி தள்ளப்பட்டார்களோ, கைவிடப்பட்டார்களோ, ஒருவேளை யோசேப்பை போன்று சொந்த நண்பர்களால் அல்லது குடும்பத்தாரால் தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகி கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து, ஐயா, அவர்கள் இருக்கிற இடத்தில் இருக்கிற நிலைமையில் இருந்து நீரே அவர்களை பாதுகாக்கும்படியாய், பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதித்து எல்லா வகையிலும் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகளிலும் இருந்து ஒரு விடுதலை மாற்றம் மறுமலர்ச்சியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் பிள்ளைகளுமாய் அடைபட்டு இருக்கிறார்களோ, அல்லது என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே யார் வீட்டிலே எந்த பகுதியிலே எந்த தேசத்திலே அடைபட்டது போல் அல்லது சிறைப்பட்டது போன்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலையின் ஆவியாய் கர்த்தருடைய வல்லமை அங்கே இறங்கும்படியாய், சூழ்நிலைகளை மாற்றும்படியாய், எல்லா அந்தகார கண்ணிகளையும் கட்டுகளையும் உடைக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே மனிதர்களால் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்கள் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய், ஐயா, இவர்களுடைய குழந்தை பாக்கியத்திற்கு விரோதமாய், திருமணத்திற்கு விரோதமாய், வீடுகளை கட்டுவதற்கு விரோதமாய், கட்டப்பட்ட வீடுகளிலே சந்தோஷமாய் குடியிருப்பதற்கு விரோதமாய், பொல்லாதவர்களால் செய்யப்பட்ட வனையப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் அழியும்படியாய், ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட தகடுகள் எல்லாம் பொசுங்கி போகும்படியாய், எந்த மந்திரமும் சூனியமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வேலை செய்யாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆச்சரியமும் அதிசயமுமான அற்புதமும் ஆச்சரியமும் மகத்துவமான மகிமையான ரட்சிப்புகளை, ஆச்சரியமான கிருபைகளை கொடுப்பீராக. ஐயா, மேன்மைகளை செழிப்புகளை கொடுப்பீராக. எல்லா வறுமையும் கஷ்டமும் பண கஷ்டமும் எல்லா விதமான நஷ்டமும் தோல்வியும் கடனும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சூழ்நிலைகளும் மாறட்டும், எல்லா பிசாசின் உபத்திரவங்களும் மாறி போகட்டும். என் தேவனாகி கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஐயா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஐயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய், அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே, என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தின் மகத்துவத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இவர்கள் வருகையிலும் போகையிலும், ஐயா, சொந்த ஊரிலும் வெளிப்பட்டணங்களிலும், லார்ட், உள்ளும் புறமும் பட்டணத்திலும் வெளியிலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், பேறு பெற்றவர்களாய், இவர்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பார்க்கும்படியாய், மைட்டி காட், இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் அப்படியாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி மகிமைப்படுத்தி உன்னதமும் உயர்வுமான சிங்காசனங்களிலே உட்காருவது போல் இவர்களை மகிமைப்படுத்துவீராக. அநேக ஜாதிகளுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பயங்கரமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பா, சுருக்கமான இந்த ஜபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதங்களை, ஆமென், இவர்கள் வீடுகளிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்களிலே நிறைவேற்றும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் யூகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். உங்களால் நம்பவே முடியாத மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் நிச்சயமாய் அதிசயமுமாய் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன்.